நமது மகாமேரு ஸ்ரீ சக்கரபகவதி அம்மன் ஆலயத்தில் மகாமேரு என்கின்ற ஒரு மகாமேரு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். மகாமேருவில் 89 வகையான அதிசக்தி தேவதைகள் அது குடியிருக்காங்க. வசின்யாதி தேவதைகள். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க 8 இயர்ஸ் மேலே மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க இங்கே வந்து ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணிவிட்டு 7 வாரத்துக்குள்ளார சரியாயிடுச்சு. துளசி முக்கியம். அதே போல் பூஜைக்குரிய புஷ்பங்கள் எந்தவித புஷ்பங்களாலும் அவள் பக்தர்கள் அவங்க திருக்கரங்களால் வாங்கி வந்து கொடுக்கலாம். அவங்க கொடுக்கறது அம்பாளுக்கு அபிஷேகமாக பண்ணுறோம். இங்கே வந்தாலே வந்து சாமியே கும்பிடலன்னா கூட ஒரு இடத்துல உக்காந்தாலே வைப்ரேஷன்ஸ் தனியாகவே தெரியும். ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துட்டு வீட்டுக்கு போனாலே அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியும். முஸ்லீம்ஸும் வராங்க, கிறிஸ்டின்ஸும் வராங்க, ஹிந்துவும் வராங்க. ரியலி பகவதி அம்மனுடைய பவரே மாஸ். முப்பது நாள்லேருந்து 90 நாளுக்குள்ள எந்தவித கோரிக்கைகளும் இந்த ஆலயத்தில் வென்றெடுக்கப்படும். இது சத்தியமான உண்மை. இங்கே வர்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து சொல்லி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போனவங்க அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளார வந்து அவங்க ஆனந்த கண்ணீர் வடித்து நன்றி சொல்லிட்டு போனதை எல்லாரும் பார்த்தாங்க. அம்மே நாராயணா, தேவி நாராயணா. நமது மகாமேரு ஸ்ரீ சக்கரபகவதி அம்மன் ஆலயத்தில் மகாமேரு என்கின்ற ஒரு மகாமேரு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். மகாமேருவில் 89 வகையான அதிசக்தி தேவதைகள் அது குடியிருக்காங்க. வசின்யாதி தேவதைகள். மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்ட ஒரு திருப்தியும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும். மகாமேருவுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நவாவரண பூஜைகள் செய்யப்படும். அனைத்து தெய்வங்களுக்கும் செய்வது போல ஒவ்வொரு பிரித்தியங்கரா தேவியைப் போல வசின்யாதி தேவதைகளாக உள்ள அடங்கிய அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு நவாவரண பூஜைக்கு அன்றைக்கு செய்விக்கப்படும். அனைத்து வித அபிஷேகங்களும் செய்யப்பட்டு அந்த ஆலயத்திலே அந்த பிந்து சொரூபிணியாக ஸ்தாபிதம் செய்யப்பட்டு அம்பாளுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து அம்மா ரொம்ப சாந்த சொரூபிணியாக இருப்பாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. மகாமேரு ஸ்ரீ சக்கரம் அமைந்த ஆலயங்களிலே பௌர்ணமி தினத்தன்று மாலை பௌர்ணமி நேரத்திலே 108 வலம் வருவது மகா சிறப்பு. இது பார்த்திங்கன்னா சென்னையில் காளிகாம்பாள் கோவில், மாங்காடு பகவதி அம்மன் கோவில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், தட்சிண காளஸ்திரியில் இருக்காங்க. அதேமாதிரி தாம்பரம் பக்கத்தில் கோவில். அதாவது எந்த ஆலயங்களாக இருந்தாலும் மகாமேரு வைக்கப்பட்ட ஆலயங்கள் சென்றால் சாந்த சொர்ணம் கட்டிருக்கு. அன்றைக்கி வந்து அம்பாளுக்கு எந்த வகையான அபிஷேகம் செய்யப்பட்டால் எல்லா அபிஷேகங்களும் செய்யப்பட்டு புஷ்பத்தால் அபிஷேகம் பண்ணால் இன்னும் ஆனந்தம் அடைவாங்க. ஆகையினால ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நமது ஆலயத்தில் மேருவுக்கு மட்டுமல்லாத பிந்து சொரூபிணியாக விட்டிருக்கக்கூடிய பகவதி அம்மனுக்கும் பலவித மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழிபாடு. இந்த பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய பக்தர்கள் அம்மனுக்கு எந்த புஷ்பத்தை வாங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும்? அம்மனுக்கு எந்தவித புஷ்பங்கள் கிடையாது. உங்களுக்கு பூஜைக்கு உரிய புஷ்பங்கள் தான். துளசி முக்கியம். அதே போல் பூஜைக்கு உரிய புஷ்பங்கள் எந்தவித புஷ்பங்களாலும் அவள் பக்தர்கள் அவங்க திருக்கரங்களால் வாங்கி வந்து கொடுக்கலாம். அவங்க கொடுக்கறது அம்பாளுக்கு அபிஷேகமாக பண்ணுறோம். இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிற பக்தர்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் பலிக்கிறது? அதாவது சொல்லிட்டேனே, ஸ்ரீ சக்கரத்தில் எல்லாமே கேட்கலாம். எதை கேட்டாலும் எதுவும் கிடைக்கும். அதாவது எல்லாமே சாந்த சொர்ணிகள். கல்யாணமா, மீண்டுமா, குழந்தை பேருவா, இல்லை எந்த விதமான நல்ல வேண்டுதல்கள் நாம் கேட்டாலும் அது கைகூடி வரக்கூடியது தான் ஸ்ரீ சக்கரம். நிறைய பேர் அந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கர எந்திர எந்திரம்னு கொடுப்பாங்க. ஸ்ரீ சக்கர எந்திரன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தில் அப்படி அமுக்குனிங்கன்னா எந்திரத்தில் இருக்கும். அப்படி நிமிந்திங்கன்னா மகாமேருவாக தெரியும். இதுதான் ஸ்ரீ சக்கரத்தின் மந்திரம். எல்லாமே ஸ்ரீ சக்கரத்தில் அடங்கிறதுல அந்த ஸ்ரீ சக்கரம் செய்யக்கூடிய ஆலயங்களிலோ இல்லை வீடுகளிலோ லலிதா சகஸ்ரநாமம் படித்தாலே அதன் பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான பூஜைகள் உண்டு. எந்த விதமான கோரிக்கைகள் வந்தாலும் அதற்கு உண்டான பூஜைகள் இங்கே உண்டு. ஆலயங்கள் அமைந்துள்ள 43 தெய்வங்களுக்கும் 43 வகையான கோரிக்கைகள் வைத்தாலும் இங்கே நடக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம், நாகசுப்பிரமணியக்கு சிறப்பு அபிஷேகம், அமாவாசை அன்றைக்கு மகா பிரித்தியங்கரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம், மகா யாகம். அம்பாளுக்கு ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் திருவிளக்கு பூஜை. அது மட்டும் இல்லாமல் தினசரி சராசரியான பூஜைகள்.
காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்று அவருக்கு சிறப்பு பூஜைகள், ஹோமம். அதே போல் பஞ்சமி தினத்தன்று மகா வாராகி இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு பஞ்சமி என்று சிறப்பு பூஜை. எந்த ஆலயத்திலும் இல்லாமல் சகஸ்ர லிங்கேஸ்வரராக இருந்துக்கக்கூடிய மகா குபேர சகஸ்ர லிங்கேஸ்வருக்கு பிரதோஷ காலிகளும் சிவனுக்கு உடைய எல்லா பூஜைகளும் அங்கே சிறப்பாக நடக்குது. நாகசுப்பிரமணியருக்கும் பூஜை இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டநாகம் இருக்குது. கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், கால சர்பதோஷம், நாகதோஷம், சர்பதோஷம், அஷ்டநாகதோஷம், துஷ்டநாசம் சர்பம் சம்பந்தப்பட்ட எந்தவித தோஷமாக இருந்தும் மாந்தி தோஷம் உள்பட இந்த அஷ்டநாகத்திற்கு பூஜை செய்யப்படுகின்ற பொழுது அதன் பலன் வெளிப்படையாக கிடைக்கும். அந்த பூஜை ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளாக செய்யப்படும். ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அமர வைத்து பூஜை செய்யப்படும். ஒரு ஆளுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இங்கே நம்ம ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகா ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர், எல்லா இடத்திலும் சிறப்பு வாய்ந்தவர்கள், பழமை வாய்ந்த ஒரு பக்த ஆஞ்சநேயர். இவருக்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தவத்தோட வால் தலைக்கு உச்சியில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நாகலிங்க கிருஷ்ண வராக சுவாமின்னு ஒருத்தருக்கு. அது வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. நாகங்கள் புடைசூழ லிங்க ஸ்வரூபமாக சிவனும், கிருஷ்ணஸ்வரூபமாக நாராயணனும், வாராக ஸ்வரூபமும் வாராகி தேவியும் இருக்காங்க. இதில் என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு கூடவே இருந்து குழிப்பறிக்கிறாங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே முதுகில் குத்துறாங்க, நம்ம மேலே பொய் கேஸு போடுறாங்க. இந்த மாதிரி துஷ்பிரயோகங்கள் நம்ம கூட நடிச்சுக்கிட்டே கெடுதல் பண்ணுவாங்கள்ல, சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறவங்களுக்காக அது 21 நாள் அவங்களுக்கு விளக்கு போட்டிங்கன்னா நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றி பிடுங்கிட்டு போன சொத்தெல்லாம் நமக்கு கைகூடி வந்துடும். இது போல் செய்திகள்லாம் அந்த இருக்குது. இந்த நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்திலும் நவகிரகங்கள் மட்டும் இருப்பாங்க. இங்கே தம்பதி மற்றும் வாகனங்களோடு இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நம்ம ஆலயத்தில் அமைந்திருக்கு. சில பேருக்கு குலதெய்வங்களே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடிய குலதெய்வமாக நம்மக்கிட்ட பால் முனீஸ்வரர் இருக்கார், சப்தமாதா கன்னிகள் இருக்காங்க. குழந்தைகள் படிப்புக்கு மேலும் மேலும் பதவி உயர் போகணும் அப்படின்னா லக்ஷ்மி ஹயகிரி இருக்கிறாரு. இன்னும் பார்த்திங்கன்னா அதோட நம்ம சிறப்பு ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூமி தேவி சேர்ந்த ஸ்ரீ நாராயண பகவான் இங்கே உட்காந்துருக்காரு. சிறப்பு வாய்ந்த ஐயப்பன் பகவானும் அவர் இங்கே இருக்கார். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் இங்கே இருக்க மாதந்தோறும் இந்த ஆலயத்தில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சென்று வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நம்ம ஆலயத்தில் இருக்கிறதுனால இங்கே வர்றவங்களுக்கு இந்த சாமிக்கிட்ட தான் போகணுங்க. எல்லாருமே இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம். எல்லா வித வேண்டுதல்களும் இங்கேயே பண்ணலாம். எல்லா விதத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் உண்டு. எளிமையான பரிகாரம். நம்மளால் முடியாது பரிகாரங்கள்லாம் ஆஹா ஓகணும் ஒன்றுமே கிடையாது. அவங்களால முடிஞ்ச பரிகாரங்கள் பண்ணிட்டு போனாலே போதும். 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே எந்தவித கோரிக்கைகளும் இந்த ஆலயத்தில் வென்றெடுக்கப்படும். இது சத்தியமான உண்மை. இங்கே வர்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை நடைபெறும். அதில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 27 வருஷமாக அந்த திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பலன் பெற்றவர்கள் பல ஆயிரம் பேர் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. வர்றவங்களுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜைகள் நடந்துச்சு. குருதி பூஜை வச்சு ஆண்டிற்கு 2 முறை குருதி பூஜைகள் நடைபெறும். இது சோற்றானிக்கரையில் நடக்கிறது போல் இங்கேயும் குருதி பூஜைகள் நடக்குது. ஆண்டிற்கு சிறப்பான நாட்களில் நாங்கள் அதை பண்ணுறோம். பகவதி அம்மன் இங்கே இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு குருதி பூஜைகள் இங்கே இருக்குது. அந்த குருதி பூஜையை நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாருக்கும் அது அமையாது. அமைக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேரளாவிலேருந்து திருமேனிகள் வருவாங்க. அவங்கள வச்சுட்டு இந்த பூஜைகளை பண்ணுறோம். நம்மளை சேர்ந்து பண்ணுறதுனால இந்த பூஜையில் பலன் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை. எல்லாருமே பண்ண முடியாது. பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சா அவங்க புண்ணியவான்கள். அது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக பண்ணுவோம். அப்புறம் மாதிரி சோட்டானிக்கரைக்கு போய் நம்ம சாமியை வழிபடுறவங்க மோஸ்ட்லி இந்த பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை பேய் பிடிச்சி இது எல்லாமே க்யூர் ஆகும். அதே மாதிரி நம்ம ஆலயத்துலையும் நிச்சயமாக சோட்டானிக்கரைக்கு போயிட்டு வந்தால், பகவதி அம்மனுக்கு போயிட்டு வந்தால் பில்லி சூனியம் ஏவலுக்காக மனநிலை செய்வதற்கான மாதிரி செய்வினை கோளாறுகள் எல்லாம் சரியாகும்னு சொல்கிறோம். அதே சக்தி நம்ம ஆலயத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தில் எதுக்கும் நம்ம செய்கிறது கிடையாது. செய்தவங்க இது உள்ளே என்ட்ராக முடியாது. இதுக்குள்ளே என்ட்ராகிட்டு 1 மணி நேரம் உட்காந்தா போதும். அந்த தீவினைகள் பறந்து போகும். அதை அவங்க கண்கூடாவே பார்க்கலாம். ஒன்றுமே இங்கே கொண்டு வரணும். ஒரு எலுமிச்சம்பழ மாலையை கொண்டு வந்தாலே போதும். அந்த எலுமிச்சம்பழையை முடிச்சிட்டோன்னு போகும்போது மனமாற்றத்தோட இல்லை உடல்நிலை மாற்றத்தோடு அவங்க போகிறது சத்தியமான உண்மை. அது எல்லாருமே பார்க்கலாம். துர்கா துர்கமாயுதாரிணி, துர்கதோத்தாரிணி, துர்க நிகந்தரி, துர்கமாபகா, துர்கமஞ்ஞானா, துர்கம் தோத்தம் தனாபவா, துர்கபா, துர்கபீமா, துர்கமார்த்த சோர்பினி, துர்மாங்கி, துர்கம வித்யா, துர்கமாச்சிதா, துக்கநாசினி, மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதியே நமோ நமகா.
அம்மே நாராயணா தேவி நாராயணா ஷெனாய் நகரில் மகாமேரு ஸ்ரீசக்கர பகவதி இங்கே அமைஞ்சிருக்காங்க. இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக நின்ற கோலத்தில் அம்மா இங்கே காட்சி தரா. இங்கே நிறைய அம்பாளுக்கு நிறைய பூஜை நடக்குது. மெயினாக அமாவாசை பூஜை இங்கே ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அமாவாசை பூஜையில் என்னென்னா முதல்ல கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நவகிரக ஹோமம், மகாமிருத்யுஞ்சு ஹோமம், தன்வந்தரி ஹோமம் இதெல்லாம் நடக்கும். இங்கே ஹோமத்தில் நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்டால்லாம் போடுவாங்க. இப்போது திருஷ்டினாக்கா மிளகா, நெய், வெண்கடுகு இதெல்லாம் போடணும். வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்னா தன்வந்திரி செட்டுன்னு இருக்குது, அதை வாங்கி போடுவோம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாமான்லாம் வாங்கி போடுவோம். பழங்கள் நிறைய சேர்ப்பாங்க. இப்போது இனிப்பான செய்தி ஹஸ்பண்டோட போய் சேரணும், வேறு ஏதாவது குழந்தை பிறக்கணுன்ற மாதிரி ஒரு இனிப்பான செய்திக்கு ஸ்வீட்ஸ் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு எங்கள் குருசாமி நிறையா இது எல்லாம் சொல்லி மந்திரம் எல்லாம் சொல்லி சேர்க்கும் போது நமக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் எல்லாருக்குமே இங்கே தீர்ந்துருக்கு. எல்லாமே நல்லபடியாக வந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து இங்கே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அமாவாசை பூஜைக்கு பார்த்திங்கனாக்கா நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. இப்போ போக போக இது பிரபலமாயிட்டே போகிறதுனால நிறைய பேர் இங்கே வராங்க. மேலும் அம்பாளுக்கு நடக்கிற இன்னொன்று ரத்த புஷ்பாஞ்சலின்னு சொல்லிட்டு டியூஸ்டே 9:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லாதவங்க, அப்புறம் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க, இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றதெல்லாம் அவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க குருசாமி கிட்ட. அவர் ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே 7 வாரம் செய்யணும், 7 செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்க. அது செஞ்சுட்டு போகிறவங்கள எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க 80 இயர்ஸ் மேலே அவங்களுக்கு வந்து பெரலிக் வந்துருச்சு. பெரலிக் ப்ளஸ் மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து ரத்த புஷ்பாஞ்சலி செஞ்சு 7 வாரத்துக்குள்ளார அவங்க எந்திரிச்சு நடந்து கொஞ்சம் மைண்டும் நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிற மாதிரின்னு ஆகிட்டாங்க. இன்னொருத்தவங்க நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, கால் சரியாக வரல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, பெயின் ஏகப்பட்டது. அவங்க இங்கே வந்து ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணிவிட்டு 7 வாரத்துக்குள்ளார சரியாயிடுச்சு. கொஞ்சம் பேர் 7 வாரத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தாலும் அம்பாள் சக்தியில் எல்லாருக்குமே நல்லா ஆகுது. ஒரு ஃபேமிலி, ஒரு டாக்டர் ஃபேமிலி, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, சரியாக நடக்க முடியல, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து கூட பழையபடி நடக்க முடியல. இங்கே வந்து ரத்த புஷ்பாஞ்சலி செஞ்சு அவங்க நல்லா ஃப்ரீயாக நடக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் நேரில் கேட்டு அவங்களே மைக்கில் பேசினதெல்லாம் பார்த்து கேட்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் மாதத்தின் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே இங்கே விளக்கு பூஜை நடக்கும். விளக்கு பூஜை நம்ம எதுவுமே கொண்டு வர வேண்டாம். பூஜைக்கான சாமான் என்னவோ அது எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம டைமுக்கு அட்டன் பண்ணால் போகிறோம். தேங்காய், விளக்கு, தேங்காய், பூவு, பழம், எண்ணெய் எல்லாமே எது வேணுமோ எல்லாமே இங்கே கிடச்சிரும் நமக்கு. அந்த விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று நடக்கும். கூட்டு பிரார்த்தனை என்னன்னாக்கா எல்லாம் அவங்கவுங்களுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக மட்டும்தான் நம்ம வேண்டிப்போம். கூட்டு பிரார்த்தனைன்ற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத யாருன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்களுக்கெல்லாம் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் நிறைய எழுதி கொடுத்துருவாங்கல்ல பேப்பரில், அது எல்லாமே குருசாமி கர்ப்பகிரகத்துக்குள்ளார உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. கொஞ்சம் பேர் மைக்கில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எல்லோரும் சேர்ந்து யார் என்னதுன்னு தெரியாது, அறிமுகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அதனோட பலன் நிறையா. இங்கே வந்து சொல்லி அழுதுட்டு போனவங்கெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கூட்டு பிரார்த்தனையில் கலந்துட்டு போனவங்க அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளார வந்து அவங்க ஆனந்த கண்ணீர் வடித்து நன்றி சொல்லிட்டு போனதை எல்லோரும் பார்த்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளோ ஜனம் சேருவாங்க. ஒரு பூஜைக்கு அப்புறமும் இங்கே அன்னதானம் நடக்கும். அன்னதானம் இங்கே எப்போவுமே ரொம்ப விசேஷம். எந்த கோவிலில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தொன்னையில் வச்சு கொடுத்துட்றாங்கன்னா அதுவும் அன்னதானம் தான். ஆனால் ரொம்ப விசேஷமாக வயிறு நிறைய 4-5 வெரைட்டி போட்டு தான், அப்படி தான் எந்த கோவிலையும் இல்லை. வரவங்க எல்லோரும் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி அன்னதானம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அன்னதானத்துக்கு மட்டும்தான் பைசா வாங்கப்படுது. அதுக்கப்புறம் அமாவாசை ஹோமம் வந்துட்டு மகா பிரத்யங்கராக்கு செய்கிற ஒரு ஹோமம்.
எத்தனையோ பேருக்கு எவ்வளோ மிராக்கிள் இங்கே நடந்திருக்குது. என்னுடைய பேர் எம் துளசி கிருஷ்ணன். சில வருடங்களுக்கு முன்னாடி நானும் எங்கள் அம்மாவும் இந்த பக்கம் போயிட்டுருப்போம். போகும்போது ஒரு சிறிய கோயில், டெவலப் ஆகாத ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு சிறிய கோயிலாக இருந்த கோயில் தான் இந்த பகவதி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் வந்து சரி ஏதோ சின்ன கோயிலாக இருக்குது, நாங்கள் அப்படியே வெளியிலேருந்து அப்படியே புத்தி போட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறம் சில வருடங்கள் ஆன பிறகு குருஜி அவர் இந்த கோயிலை வந்து நல்லா டெவலப் பண்ணார். பண்ணிவிட்டு இங்கே வந்து கோயிலில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. கோயிலில் அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த சக்தியை வந்து நான் உணர்ந்திருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, நான் வெளியில் போகும்போது, நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன், வெளியில் போகும்போது யாராவது கஷ்டம் அப்படி சொன்னாங்கன்னா நான் இந்த கோயிலுக்கு தான் அனுப்பிச்சி வைப்பேன். அங்கே போங்க கஷ்டம் தீர்ந்துடும் அப்படின்னு. இங்கே வந்தாலே வந்து சாமியே கும்பிடலன்னா கூட ஒரு இடத்துல உக்காந்தாலே வைப்ரேஷன்ஸ் தனியாகவே தெரியும். ஒரு 1/2 hour உட்காந்துட்டு வீட்டுக்கு போனாலே அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியும். அதனால் வந்து நல்ல ஒரு அருமையான கோயில். இங்கே வரவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் தீருது. முஸ்லீம்ஸும் வராங்க, கிறிஸ்டின்ஸும் வராங்க, ஹிந்துவும் வராங்க. ஸோ ரியலி பகவதி அம்மனுடைய பவரே மாஸ், டபுள் மாஸ். அதனால் நான் வந்து இந்தளவு சொல்கிறேன்னா நான் உண்மையை சொல்கிறேன்.